இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்கே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டோங்க. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மலை கோவிலுங்கிறதுனால கீழே அடிவாரத்துலேருந்தே நமக்கு விஷுவல் ட்ரீட் தான் போங்க. தோட்டம் துறவுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் பார்க்கவே. சிட்டியில் இருக்க பீப்புள்ஸ்க்கு தாங்க தெரியும். இந்த மாதிரி பிளேசஸ்குள்ளே வரப்போல்லாம் நமக்குள்ளே வர ஃபீலிங்ஸே வேறு மாதிரின்னு. அப்படியே நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு மலை மேலே ஏறிட்டோம். மலை மேலே எங்களோட மண்டபம்னு தனியாக இருக்குது. ஸோ அங்கேயே டைரெக்டாக போயிடுவோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 3 days ஃபங்க்ஷனுங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட 2 nights and 3 days இங்கேயே தான் ஸ்டே பண்ணுவோம். எவ்ரி இயர் ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் தான் அந்த 3 daysமே. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தேர் திருவிழா. ஸோ போனோடனே எங்கள் மண்டபமில் இருக்க சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி டெக்கரேஷன் பண்ணி தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணி எங்கள் அக்காஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு. குகனுக்கு இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஈவினிங் தாங்க தேர். ஸோ கோவில் போய் சாமி கும்பிட்லான்னு கிளம்பிட்டோம். அங்கே உள்ளே நுழையவே முடியல. செம்ம கூட்டம். பஜனைலாம் பாடி செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஆடணும் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் சாமி கும்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப மண்டபம் வந்துட்டோம். நாங்கள் ரீச் ஆகவும் சின்ன தேர் வடம் பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பெரிய தேரும் இழுத்துட்டு வந்தாங்கங்க. நின்று பொறுமையாக சாமி கும்பிட்டு முடிக்கிறப்போ பார்த்தா கரெக்டாக மழை செம்மையாக வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லோரும் கோழி அடைஞ்ச மாதிரி மண்டபத்துக்குள்ளே அடைஞ்சிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே கச்சேரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்குமா? எத்தனை நாள் நடக்கும்? அந்த திருவிழா பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து யாரும் பார்க்குறீங்கன்னா இந்த பாலமலையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நீங்களும் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.